பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டுடைய கிருபை நாள் இந்த இரவுக்கு இரவு ஜெபத்திலே கடந்த சில நாட்களாய் யோசேப்பின் குடும்பம் என்ற தலையங்கத்தின் கீழாக யோசேப்பின் குடும்பத்தினரை குறித்து நாம் பார்த்து வர, அறிந்து வர தேவன் உதவி செய்திருக்கிறோம். அந்த வகையிலே முதலாவது நாம் யோசேப்பின் தாயாகிய ராகேலை பார்த்தோம். இரண்டாவது யோசேப்பின் தகப்பனாகிய யாக்கோபை பார்த்தோம். மூன்றாவதாக யோசேப்பின் குடும்பத்திலே மூத்த குமாரனும் முதல் குமாரனுமான ரூபனை குறித்து நேற்றைய தினத்திலே பார்க்க தேவன் உதவி செய்தார். அந்த வகையிலே இந்த யாக்கோபுடைய இரண்டாவது குமாரனை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். நான் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னாகமம் 1:6 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனி. கர்த்தர் நல்லவன். சிமியோன் கோத்திரத்தில் சூரிஷதாயின் குமாரன் செலுமியேல். சிமியோன் கோத்திரத்தில் சூரிஷதாயின் குமாரன் செலுமியேல். இங்கு முதலாவது ஒரு பெயரை பார்க்கிறோம், சிமியோன் என்று பார்க்கிறோம். யாக்கோபின் 12 குமாரர்களில் இரண்டாவது குமாரன் சிமியோன். இந்த சிமியோனுடைய தாய் யார் என்று நாம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபுடைய முதல் மனைவியாகிய லேயா. முதல் மனைவி என்பதை விட முறைப்படியான ஒரு மனைவி. அந்த லேயாளுக்கு பிறந்த இரண்டாவது குமாரன் தான் இந்த சிமியோன். இந்த சிமியோனை குறித்து, அவன் பிறப்பை குறித்து தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஆதியாகமம் 29:33. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்தால் 32ஆம் வசனத்திலே, இப்பொழுது என் புருஷனை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். இப்ப மூத்த குமாரனுடைய பெயர் ரூபன். அந்த ரூபனுக்கு அடுத்ததாக இந்த லேயாளுக்கு பிறந்த இரண்டாவது குமாரன் தான் இந்த சிமியோன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சிமியோன் என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டால், யெகோவா கேட்டிருக்கிறார் என்ற அர்த்தம். அதாவது யெகோவா என் சத்தத்தை கேட்டார், யெகோவா என் விண்ணப்பத்தை கேட்டார், யெகோவா என் ஜெபத்தை கேட்டார். ஆக மொத்தம் ஆண்டவர் கேட்டருளினார் என்பதுதான் இந்த சிமியோன் என்பதற்கான விளக்கமாய் அர்த்தமாய் இருக்கிறது. சரி, இந்த சிமியோன் பிறக்கிறதை குறித்து அவனுடைய தாய் சொன்ன ஒரு அறிக்கையை இங்கு பார்க்கலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி. அற்பமாய் எண்ணப்பட்டதை, எந்த ஸ்திரீ அற்பமாய் அவலட்சணமாய் நினைக்கப்பட்டாலோ அந்த அற்பமாய் நினைக்கப்பட்ட ஸ்திரீக்கு பிறந்தவன் தான் இந்த சிமியோன். அப்போ அந்த ஸ்திரியே அற்பமாய் நினைக்கப்பட்டவள் என்று சொன்னால், இந்த சிமியோனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? ஒரு அற்பமானதாக, அற்பத்தனமாகத்தான் இருந்திருக்கும். இது கற்பனையில் சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. இந்த சிமியோனுடைய ஜீவியம் ஒரு அற்பத்தனமானது என்பதற்கும், அவன் அற்பமானவனாய் இருந்தான் என்பதற்கும் வேதத்திலே நிறைய காரியங்களை பார்க்கலாம்.
முதலாவதாக கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 34 அதிகாரம் 25 வசனத்துல பார்த்தா இவர் ரொம்ப துணிகரமானவன் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, இந்த சிமியோனுடைய வாழ்க்கை, சிமியோனை குறித்து யாக்கோபு சொல்லும் போது ஆதியாகமம் 49:5 அவன் கொடுமையின் கருவி என்று சொல்லுகிறான். ஆதியாகமம் 34 அதிகாரம் 30 வசனத்தை வாசித்தால் இந்த சிமியோன் தன் தகப்பனுடைய வாசனையை கெடுத்து போட்டவன் என்று வேதம் சொல்லுது. அப்போ துணிகரமானவன், கொடுமையான கருவிக்கு ஒப்பானவன், தகப்பனுடைய வாசனையை கெடுத்தவன், சொந்த தகப்பனாகிய யாக்கோபால் சபிக்கப்பட்டவன். அதனால் கோத்திரத்திலும் இவனுடைய பங்கு விதங்கள் மாற்றங்கள் உண்டானதை கவனிக்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இந்த சிமியோன் என்று சொன்னால் அற்பமாய் எண்ணப்பட்டவளுக்கு பிறந்தவன் சிமி. அப்ப இவனுடைய ஜீவியமும் அற்பத்தனமாகத்தான் இருந்திருக்கும் என்பதற்கு சில வேதத்தின் ஆதாரங்களை உங்களுக்கு காண்பித்தேன். இப்போ நேற்றைய தினத்திலே இங்க ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. வேதத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களே பொல்லாதவர்களாய் இருந்தாலும் அந்த பொல்லாதவர்கள் ஜீவியத்திலே சில நல்ல காரியம் இருக்கும். அதைத்தான் நாம் தியானிக்க வேண்டும் என்று சொன்னேன். இன்றைக்கு உட்கார்ந்து வேதத்தை தியானித்து ஆராய்ந்து எடுக்கும் போது எனக்கு அந்த தேவ வார்த்தை நினைவுக்கு வந்தது. நேற்று தானே சொன்னோம், யாரையும் குறை சொல்லக்கூடாது. வேதத்தின் கதாபாத்திரத்தில் வருகிறவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தவறான வாழ்க்கையை கூட நாம் நல்ல காரியத்தை மட்டும்தானே சொல்லணும்னு சொன்னோம். இன்னைக்கு சிமியோனை குறித்து எல்லாம் எதிராக இருக்கிறதே என்று இன்றைக்கு தேவ வார்த்தையை உட்கார்ந்து நான் ஆயத்தப்படுத்துகையில் வேதத்தை ஆராயும் போது கூட என் ஆவியிலே ஒரு நெருடல் உண்டானது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இந்த நெருடல் உண்டானாலும் தேவனுடைய வசனத்தை சொல்லிதான் ஆக வேண்டும். ஆகிலும் இந்த சிமியோன் எல்லா விதத்திலும் கர்த்தர் நல்லவர், இடரலுக்குரியவன் என்று சொல்லிவிட முடியாது. இந்த சிமியோன் எல்லாவற்றுக்கும் அற்பத்தனமானவன் என்றும் சொல்லிவிட முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சிமியோனை குறித்து ஒரு நல்வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. யூதா தன் சகோதரராகிய சிமியோனோடு கூட போனான். அவர்கள் சேப்பாத்தில் குடியிருக்கிற கானானியரை முறிய அடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்துக்கு ஒர்மா என்று பெயரிட்டார்கள். இங்கு சிமியோனுடைய ஜீவியத்துல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவன் முறிய அடிக்கிறவனாய் இருக்கிறான். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த முறிய அடிக்கிற அனுபவம் எப்படிப்பட்டது? இந்த முறிய அடிக்கிறது என்றால் என்ன? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில இந்த நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதை போல நமக்கும் பலவிதமான போராட்டங்கள் வருகிறது, பலவிதமான சோதனைகள் வருகிறது. சில நேரத்திலே சத்துருவின் காயங்களும் சத்துருவின் கொடுமையும் கடந்து வருகிறது. அப்போ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த நேரத்துலதான் நாம் என்ன செய்ய வேண்டும்? முறியடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அந்த முறியடிக்கிற ஒரு நல்ல ஒரு தைரியம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஏன் நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் என்றைக்குமே தேவனுடைய ஜனங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் எதிரானதாய் காணப்படுகிறது.
குறிப்பாய் நாம் வாழுகிறது விக்கிரகங்கள் நிறைந்ததும் அசுத்த ஆவிகள் நிறைந்ததுமான அப்படிப்பட்ட தேசத்தில்தான் நாம் வாழுகிறோம். அப்போ பல நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குழப்பங்களும் போராட்டங்களும் வரும்போது நாம் பார்த்து கொண்டு மௌனமாய் இருக்கிறவர்களாய் அல்ல, முறியடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த முறியடித்தல் என்றால் என்ன? எரேமியாவின் புஸ்தகம் 48 அதிகாரம் 20வது வசனம். எரேமியா 48:20 வாசிக்கிறேன். மோவாப் முறியடிக்கப்பட்டபடியினால் கலங்கி போயிற்று, அலறி கூப்பிடுங்கள், மோவாப் பாழாக்கப்பட்டதென்று அரோனோனில் அறிவியுங்கள். ஆமென். நாம் முறியடிக்கிறவர்களாய் இருக்கும் போது அது எப்படிப்பட்ட முறியடிக்குதலாய் இருக்க வேண்டும்? நம்முடைய யுத்தம் தேவனுடைய வல்லமையோடும் வசனத்தோடும் ஜபத்தோடு செய்யும் போது எதிர்த்து வருகிறவர்கள் இந்த எரேமியா கர்த்தர் நல்லவர் 48:20 சொல்லுகிறபடி சத்துருக்கள் கலங்கி போவார்கள். சத்துருக்கள் கலங்கி போவார்கள். அந்த கலங்கி போகக்கூடிய அளவுக்கு ஒரு முறியடிக்கிற தைரியமும் துணிச்சலும் தேவ பிள்ளைக்கு வரும். பைபிள்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மோசேயை குறித்து எவ்வளவோ எழுதி இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேத பகுதி என்னன்னா பிலேயாமுடைய தீர்க்க தரிசன பகுதி. பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காகத்தான் பாலாக் ராஜா பிலேயாமை கூப்பிட்டு கொண்டு போறான். ஆனா இப்போ பாலாக்கும் சோத்திரம் பிலேயாமும் மலைக்கு மேலே போய் அந்த கொடுமுடியில் இருந்து கொண்டு பார்க்கிறாங்க. இஸ்ரவேல் கோத்திரம் ஜனம் அப்படியே ஆட்டு மந்தையை போல வானத்தின் நட்சத்திரங்களை போல படுத்து கிடக்கு. அதை பார்த்த உடனே அங்கு பிலேயாம் சொல்லுகிறான், இஸ்ரவேலை முறியடிக்கிறவன் யார்? அவர்கள் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர்கள் என்று சொல்லுது. அப்போ பாலாக் ராஜா அவ்வளோ பெரிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை கண்ட உடனே கலங்கினான். மோசையை குறித்து கேள்விப்பட்ட உடனே பயப்பட்டான். மோசைக்கும் சோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் 2 பேரும் 2 இடத்துல கலங்க வைக்கிறத பார்க்கலாம். மோசே எகிப்திலே பார்வோனை கலங்க பண்ணினான். இஸ்ரவேல் ஜனங்களோ பிரயாணத்திலே பாலாக் ராஜாவை கலங்க பண்ணினார். இது சரியான ஒரு உபதேசமா என்று கேட்டால் தேவ ஊழியக்காரனாகினான் வசனத்தோடு மாத்திரமல்ல அனுபவத்தோடு சொல்லுவேன். இது 100% அல்ல, 1000% நமக்கு சரியான ஒரு சத்தியம். இந்த கடைசி காலத்திலே நாம் முறியடிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். காரணம் இல்லாமல் வருகிற குற்றச்சாட்டு. ஏன் ஆண்டவரே சொன்னாரே, உன்னை குற்றம் சாட்டுகிறவர்களை நீ குற்றப்படுத்துவாய் தான் ஆண்டவர் சொன்னார். அவர்கள் குற்றப்படுத்தும் போது நீ சும்மா இருப்பாய், கேட்டுக்கொண்டு வருவாய். ஒன்றும் சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லவில்லையே. உன்னை குற்றப்படுத்துகிற நாவை நீ குற்றப்படுத்துவாய். அப்ப சிமியோன் என்கிறவன் முதலாவது முறியடிக்கிறவனாயிருக்கிறான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. இந்த கடைசி காலத்திலே இந்த முறியடித்தல் என்றால் என்ன? முறியடித்தல் என்பது எதை குறிக்கிறது? அந்த நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 17 வசனம் சொல்வது, யூதா தன் சகோதரனாகிய சிமியோனோடு கூட போனான். அவர்கள் சேப்பாற்றில் குடியிருக்கிற கானானியரை முறிய அடித்து அதை சங்காரம் பண்ணி அந்த பட்டணத்துக்கு ஒர்மா என்று பெயரிட்டார். இப்ப முறியடித்தல் என்றால் என்ன? சர்வ சங்காரம் பண்ணுது. சர்வ சங்காரம் என்று சொன்னால் அதனுடைய வேரை அறுப்பது, வேர் அறுப்புண்டு போக பண்ணுவது.
தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. அப்போ நமக்கு வேலையே மற்றவர்களை முறியடிப்பதும் சங்காரம் பண்ணுவதா என்று சொன்னால், தேவன் நமக்கு ஒரு அபிஷேகத்தை, ஒரு கையில ஒரு கருவியை கொடுத்து, இது நீ பயன்படுத்தி என்கிற பட்டயத்தை தேவன் தந்திருக்கும் போது, அது துருபிடித்த பட்டயமாக, மழுங்கி போன பட்டயமாக நாம் உள்ளே வைத்திருந்தால், வசனம் சொல்லுகிறது அதற்கு அதிக பலத்தை பிரயோகிக்க வேண்டியதாயிருக்கும். அப்ப இந்த கடைசி காலத்தில் எப்படி இருக்க வேண்டும்? முறியடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை எடுத்துக் கொள்ளுங்கள். முறியடித்தாரா? அவர் முறியடிக்காத இடமே கிடையாது என்று சொல்ல முடியும். முதல் கர்த்தர் நல்லவர். அவர் பிறந்த போதே அரசாங்கத்தை முறியடிக்கிறவராய் இருந்தார். பிறந்த குழந்தையா இருக்கும்போது ஏரோது என்கிறவன் தான் எல்லா குழந்தைகளையும் கொல்லுகிறான். இப்போ தேவதூதன் சொல்லி யோசேப்பு மரியாளும் இயேசுவை தூக்கிட்டு எகிப்துக்கு போயாச்சு. எகிப்துக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்க. அங்க பார்த்த தேசத்துல ஏரோதே இல்லை. அந்த ஏரோது செத்து போயிட்டான். அவனுக்கு பதில் அர்க்கெலை என்ற ராஜா வந்தாச்சு. அப்ப இயேசு குழந்தையா இருக்கும் போதே ஏரோதின் அரசாங்கத்தை முறியடிக்கிறவராயிருந்தார். இரண்டாவது, அவர் வளர்ந்த போது கர்த்தர் நல்லவே, தாயும் தகப்பனும் சொந்தக்காரர்களும் அவரை அடக்கி வைக்கிறவர்களாக, ஒடுக்கி வைக்கிறவர்களாய் காணப்பட்டார். ஆனால் இவரோ எருசலேமிலே பண்டிகைக்கு போயிட்டு வரும்போது நேர மூப்பர்களுக்கும் பிரதானமானவர்கள் மத்தியிலே போய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அப்போ மரியாள் வந்து, பிள்ளையே ஏன் இப்படி பண்ண உடனே அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, நான் என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டாம் அல்லவா? நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அல்லவா அந்த அடக்கி வைக்கப்படுகிற, தடுக்கப்படுகிற அனுபவத்தை அவர் முறியடித்தார். மூன்றாவது, அவர் உபவாசம் இருக்கும்போது சாத்தான் வருகிறார். சாத்தான் வந்து ஏதோ காரணம் சொல்லுகிறான், ஏதோ வசனம் சொல்லுகிறான், என்னென்னமோ சொல்லி பார்க்கிறான். கடைசியில் அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று ஒரு வார்த்தையை சொல்லி அந்த சாத்தானை முறியடித்தார். அதன் பின்பு கர்த்தர் நல்லவை, இவரை கையும் மெய்யுமாய் பிடிக்க வேண்டும் என்று குறுக்கு கேள்விகள், நெடுக்கு கேள்விகள் கேட்டார்கள். எந்த குறுக்கு கேள்வி, நெடுக்கு கேள்வி கேட்டாலும் அந்த குறுக்கு நெடுக்கு கேள்விகளுக்கு நேர் பதில் சொல்லி அந்த கேள்வி கேட்டவர்களை முறியடி. கர்த்தர் நல்லவை. இப்படி ஆண்டவர் முறியடிக்காத காரியமே கிடையாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசு சொத்திரம் பிலாத்துவை கூட முறியடித்தார் என்றால் உங்களால் நம்ப முடியுமா? பிலாத்துவை முறியடித்தவர் தான் இந்த இயேசு. எங்கய்யா போட்டிருக்கு? இது யார் சொன்னாங்க? பிலாத்துவை முறியடித்தார் எப்படி சொல்றீங்கன்னா, பிலாத்துவை குறித்த சரித்திரத்தை நீங்க தள்ளுபடியாக மத்திலும் பொந்தியு பிலாத்து என்கிற அவருடைய ஜீவிய சரிதையை படித்து பார்த்தீங்கன்னா, இந்த பிலாத்து ஒரு ரத்தம் குடிக்கிறவர். அந்த ரத்தம் குடிக்கக்கூடிய ரத்த வெறி உள்ளவர். அந்த பிலாத்துவின் காலத்திலே ஒரு கிரேக்கர்களுடைய கூட்டம் இருந்தது. அந்த கிரேக்கர்களில் அநேக ரத்தத்தை சிந்தினவன் இந்த பிலாத்து. அதன்படி இந்த இயேசுவையும் தன் கையினாலேயே கொலை செய்ய வேண்டும் என்பது இவருடைய ஒரு திட்டமாயிருந்தது. ஆனால் அங்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இயேசுவானவர் சொன்ன பதிலும், அந்த இடத்துல நடந்த சம்பவங்களை பார்த்தபோது பிலாத்து நடுநடுங்குகிறான். அந்த நேரத்தில் பிலாத்துவின் மனைவி உள்ள இருந்து ஒரு தகவல் அனுப்புகிறார். நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? இஷ்டத்துக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்க தெரியுமா? அவர் பதில் சொல்றவர் யார் தெரியுமா? அவர் நீதிமான் என்று நான் அறிவேன். நேற்றுக்கு ராத்திரிய சொப்பனத்துல வந்தார், நீ அவர்கிட்ட ஜாக்கிரதையா இரு என்று சொன்ன உடனே அவனே சாட்டையினால் அடிச்சு அவனே கொலை செய்ய திட்டமிட்டிருந்த அவன் வேகமா தண்ணிய கொண்டு வர சொல்லி கையை கழுவிட்டு, இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று விட்டார்.
அப்போ அப்படி பார்த்தால் அந்த பிலாத்துவின் சதி திட்டத்தை கூட முறியடித்தவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. அதன் பின்பு கல்லறையை முறியடித்தார், மரணத்தை முறியடித்தார், நிறைய காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆக மொத்தம் இந்த யாக்கோபின் 2ஆம் குமாரனாகிய சிமியோன், ஓ கர்த்தர் நல்லவே, முதலாவது முறியடிக்கிறவனாய் இருக்கிறார். அந்த முறியடித்தது மாத்திரமல்ல, சங்காரம் பண்ணுகிறவன். சங்காரம் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான் பாருங்க. ஓ அந்த பட்டணத்துக்கு ஒர்மா என்கிற ஒரு பேரையே வைத்து விடுது. இதுதாங்க ஒரு ஊழியத்துடைய சக்சஸ். இதுதாங்க வெற்றி பெற்றதுக்கு அடையாளம். இதுதாங்க தேவ ஜனங்கள் நான் ஜெயம் பெற்றேன் என்பதற்கு சரியான சான்று. இன்றைக்கு ஓ சோத்திரம், ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று பாட்டு பாடுறோம். பாட்டுல ஜெயம் என்ற வார்த்தை இருக்கு, வாழ்க்கையில ஜெயம் இருக்கான்னா இன்னைக்கு நான் ஜெபம் பண்ண சீக்கிரத்துல கர்த்தர் ஜெயம் கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளங்க. அது அல்ல, நீங்கள் முறியடிக்கிறவர்களா இருக்கணும். உங்க தனிப்பட்ட ஜீவியத்தில் போராடுகிற, ஆவிக்குரிய ஜீவியத்துல போராடுகிற யாரானாலும், எந்த வல்லமையானாலும் அதை முறியடிக்க தெரிய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அது இந்த யாக்கோபின் 2ஆம் குமாரனாகிய சிமியோனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல பாடங்களில் ஒன்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அடுத்ததாக இந்த சிமியோனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது பாடம் என்ன என்று கேட்டால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆதியாகமம் 34:25 வாசிக்கிறேன், கவனிங்கள். 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்துக் கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன், லேவி என்னும் 2 பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார். இங்கு சிமியோனை குறித்து சொல்லப்படுகிற 2வது காரியம் அல்லது சிமியோனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது சத்தியம் என்னவென்றால், இந்த ஆதியாகமம் 34:25 சொல்லுகிறது, இவன் துணிகரமாய் உள்ளே பட்டணத்துக்குள் நுழைந்தான். இந்த சிமியோனிடத்தில் இருந்த நல்ல ஒரு அடுத்த பாராட்டத்தகுந்த காரியம் என்னன்னா, எதற்கும் பயப்படாத ஒரு, எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாதவன், துணிகரமானவன். இந்த துணிகரம் இன்றைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த துணிகரம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க, நீங்க வாயத்திருந்தாலும் குற்றம், சொன்னாலும் குற்றம், சொல்லாட்டியும் குற்றம் என்கிற அந்த ஒரு நிலைமையிலே மாறிவிடும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த துணிகரம் என்பது எப்படிப்பட்டது? ஓ கர்த்தர் நல்லவே, நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதான ஓ சொத்திர மாம்சத்தின் போராட்டம், ரொம்ப முக்கியமாய் தனிப்பட்ட சரீரத்துக்கு எதிராய் வருகிற போராட்டம், இவைகளை முற்றிலுமாய் நாம் சங்காரம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் இந்த துணிகரம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவன். சங்கீதத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 13வது வசனம். சங்கீதம் 19:13 சொல்லுது, துணிகரமான பாவங்களுக்கும் உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். எனக்கன்பானவர்களே, நீங்க துணிகரமாய் இருக்கிற நேரத்திலே
அதாவது தேவனுடைய வல்லமையை கொண்டு துணிந்து செயல்படுகிற நேரத்துல ஓசத்திர சில பாவங்கள் உள்ளே வரப்பார். இப்போ இந்த சிமியோன் எங்க துணிகரமாய் மாறினான், எதற்காக துணிகரமாய் மாறினான் என்று சொன்னால், யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளை, கண்ணே மணியை என்று சொல்லக்கூடிய சோத்திர ஒரே ஒரு பெண் பிள்ளை, அவளுக்கு பேர் தீனா. அந்த ஒரு பெண் பிள்ளைய அவ சோத்திர நன்றாய் வளர்த்து வந்த. ஆனால் அந்த பெண் பிள்ளை தன் கூடாரத்தோடும் தன் தகப்பனோடும் தன் சகோதரர்களோடு கூட இருக்காமல் ஒரு நாள் தேசத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டாள். அவள் தேசத்தை சுற்றி பார்க்க புறப்பட்டு வரும்போது அங்கிருக்கிற மனிதர்கள் அவளை பிடித்து சோத்திரம் கெடுத்து போட்டார். இந்த தன் சகோதரியை கெடுத்து போட்ட சம்பவத்தை கேட்டவுடனே தான் இந்த சிமியோனுக்கும் லேவிக்கும் பயங்கர கோபம் வந்துருச்சு. ஏன் சகோதரி, எங்க எல்லாருக்கும் ஒரே சகோதரி, அவளை இப்படி தீட்டுப்படுத்தி விட்டார்களே என்று சொல்லிதான் இந்த சிமியோன் என்ன செய்கிறான், 10 எடுத்துக்கொண்டு துணிகரமாய் உள்ளே போகிறான். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த கடைசி காலத்துல நிறைய வீடுகளுக்குள் நிறைய பேருடைய வாழ்க்கைக்குள் மற்ற பாவங்கள், சண்டைகள், சச்சரவுகள், கோல் மூட்டுதல், அப்புறம் விரோதங்கள், ஒருவர் காட்டி கொடுத்தல், அல்லது சொத்துல பணம் வாங்கி கொண்டு ஏமாற்றுதல், யாரோ கூப்பிட்டு கொண்டு ஓடுதல், இதெல்லாம் இருக்கிற பாவங்கள் இன்றைக்கு எவ்வளவோ குறைந்து விட்டது. ஆனால் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிற பெரும் பாவம் என்னவென்று சொன்னால், இந்த தீனாளுக்கு ஏற்பட்டதான அந்த தீட்டு என்கிற பாவம். இப்ப நடக்கிறத கவனிக்கணும். தீட்டுப்பட்டது சகோதரியாகிய தீனாள். ஆனால் அதற்காக துணிகரம் கொண்டது இந்த சிமியோன். இது எதை காண்பிக்கிறது? இவன் தீனாளுக்காக மட்டும் துணிகரம் கொள்ளவில்லை, வயது முதிர்ந்த தகப்பனுக்காகும். ஒரு பக்கம் தகப்பன், மறுபக்கம் சகோதரி, அந்த 2 பேரையும் பார்க்கிறான். இந்த 2 பேரும் துக்கத்தோடு இருக்கிறார்கள், அவமானத்தோடு இருக்கிறார்கள். அதை பார்த்து சகிக்க மாட்டாதவனாய் இவன் காணப்படுகிறான். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த கடைசி காலத்துல தேவ பிள்ளைகளாக இந்த வாழ்க்கையில இப்படி எதிர்த்து நிற்கிற அல்லது துணிந்து செயல்படுகிற அந்த ஒரு அனுபவம் நம்முடைய ஜீவியத்தில் இல்லை என்று சொன்னால், பல விதமான சூழ்நிலையில் நம்முடைய ஜீவியத்தையே முற்றிலுமாய் கவிழ்த்து போட்டு விடுவார். இதை நான் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் சொல்லவில்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை வைத்தும் சொல்லுகிறேன். அன்றைக்கிருந்த வேத பாரகர்கள், அன்றைக்கிருந்த சோத்திரம் வேத பண்டிதர்கள், அன்றைக்கிருந்த சாஸ்திரிகள் இயேசுவை எவ்வளவோ எதிர்த்தார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆனாலும் அது எல்லாவற்றையும் அவருக்கு இருக்கிற அந்த துணிகரத்தினாலே அவர் முழுவதுமாய் ஜெயித்தார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த துணிவை குறித்து நான் சொல்ல வேண்டும். யாரை ஓமையாய் சொல்ல முடியும் அல்லது சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிம்சோனை தான் என்னால் சொல்ல முடியும். சிம்சோன் கர்த்தர் நல்லவன். இந்த சிம்சோனை பாருங்க, 1000 நரிகளை பிடிப்பதற்கு அவன் பயப்படவே இல்லை. வீட்டின் கதவை பேர்ப்பதற்கு பயப்படவே இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, கடைசி அவனை பிடிச்சிட்டாங்க, கண்ணை பறிச்சிட்டாங்க, 2 தூணுக்கு நடுவுல கட்டிட்டாங்க. அப்போ அவன் மேல ஒரு வல்லமை இறங்கணும். அப்போ ஒரு துணிச்சல் வருது பாருங்க. அந்த 2 தூணை பிடிச்சு அசைச்ச உடனே ஒட்டுமொத்த சத்துருக்களும், ஒட்டுமொத்த விக்கிரக ஆராதனைக்காரர்களும், ஒட்டுமொத்த சுத்திரம் அந்த பிசாசின் மக்களும் முழுவதுமாய் அழிக்கப்பட்டார்கள். எனக்கன்பான தேவச்சனமே, இப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் இந்த கடைசி காலத்துல தேவச்சனங்களாகி நமக்கு வேண்டும்.
அப்ப நீங்க கேட்கலாம், இங்கே சிமியோன் அவன் துணிந்து கொண்டு போய் வெட்டி, அங்கு சிம்சோன் துணிந்ததினால் அங்கு 3000 பேர் இறந்தார்கள். இது நியாயமா என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை நீங்க துணிவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க என்ன நடக்கும் அதையும் சத்தியத்தை கொண்டு சொல்லிவிடுங்க. துணிச்சல் இல்லாத இடத்துல நீங்க நீதிமானா இருந்தாலும் சரி, பாரம்பரிய கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, அல்லது சொத்திர பரிசுத்தவானா காட்டிக்கொண்டாலும் சரி, துணிச்சல் மட்டும் இல்லைன்னா அங்க என்ன நடக்கும்? லோத் சோதோம் கொமோரா பட்டணத்திலே குடியிருக்கும். அந்த லோத்துவின் வீட்டுக்கு தேவ தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மனித உருவிலே வந்தார். அப்போ லோத்து அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து வீட்டிலே தங்க வைத்திருக்கிறார். அப்ப ராத்திரி ஆகிவிட்டது. வந்தவர்கள் உள்ளே படுத்து விட்டார்கள். லோத்துவும் மனைவியும் சுத்திர குமாரத்திகளும் கூட படுக்கைக்கு சென்று விட்டார்கள். அந்த ராத்திரி நேரத்துல அங்கிருந்த பேலியாளின் மக்கள் வருகிறார்கள். பேலியாளின் மக்கள் வந்து கதவை பயங்கரமாய் தட்டுகிறார். அப்போ கர்த்தர் நல்லவே, இந்த துணிவு இல்லாத துணிச்சல் இல்லாத லோத்து என்ன பண்ணான் தெரியுமா? கதவை திறந்து தூதர்களையும் மனைவியையும் பிள்ளைகளையும் உள்ள விட்டுட்டு இவன் கதவுக்கு வெளியே போயிட்டான். பைபிள் சொல்லுது, அவன் போய் பின்னாக கதவை சாத்தி கொண்டு அந்த பேலியாள் மக்களோடு பேசுகிறான். அவன் கெஞ்சுறான், என்னென்னமோ சொல்றான். ஆனாலும் பேலியாள் மக்கள் கேட்கல. உடனே லோத்து என்ன பண்றான் தெரியுமா? என் வீட்டுக்கு வந்த விருந்தாடிகளை விட்டுருங்க, அதற்கு பதில் எனக்கு 2 அழகான பெண் பிள்ளைகள், இளம் வாலிப குமார்த்திகள் இருக்காங்க, அவங்கள நான் வெளியே அனுப்புறேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. இப்ப நல்லா கவனிக்கணும், துணிச்சல் இல்லாதவனுடைய ஜீவியத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் நடக்கும். இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுவதை விட்டுவிட்டு மனுஷனுக்கு பயப்படுவது, அதிகாரத்துக்கு பயப்படுவது, வார்த்தைக்கு பயப்படுவது, சூழ்நிலைக்கு பயப்படுவது, சுத்திர பலவிதமான கிரியைகளுக்கெல்லாம் பயப்படுவது. அந்த பயம் நம்ம விட்டு விலகணும். அந்த பயம் இருந்தால் இந்த லோத்து அவனே தன் குமாரத்திகளை அருவருப்பான ஜீவியத்துக்கு அறிக்கையிட்டதை போல நம்முடைய நிலைமை மாறும். அதனாலதான் சொல்றேன், சிமியோன் துணிகரமானவன், துணிச்சல் உள்ள. அந்த துணிச்சல் நமக்கு ரொம்ப முக்கியம். இது ஆண்களுக்கு மட்டுமே கிடையாது, பெண்களுக்கும் இந்த துணிச்சல் வேண்டும். வேதத்திலே துணிச்சலான பெண்கள் என்று சொன்னால் யாரை சொல்லலாம்? பழைய ஏற்பாட்டிலே ஒரு சின்ன பெண் பிள்ளையையும் புதிய ஏற்பாட்டிலே ஒரு சின்ன பெண் பிள்ளையையும் 2 பெண் பிள்ளைகளும் துணிச்சலுக்கு அடையாளமா சொல்லலாம். அந்த பழைய ஏற்பாட்டிலே துணிச்சலாயிருந்த பெண் பிள்ளை யாருனாக்கா மோசையின் அக்காவாகிய மிரியாம். மோசே கையிலே தன் தாய்க்கு குழந்தையாயிருக்கு. இப்ப எல்லா ஆண் பிள்ளைகளை வெட்டுகிறார்கள், கொல்லுகிறார்கள். அந்த நேரத்துல மோசையை கொண்டு போய் தண்ணியில விட்டாச்சு. அப்போ நாணல் பெட்டியில குழந்தை மிதக்குது. அங்க குளித்து கொண்டு ராஜாத்தி பார்க்கிறார். உடனே பிள்ளைய தூக்குன உடனே தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த மிரியாம் ஓடி போய் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற மாதிரி ஒண்ணும் தெரியாததை போல அந்த ராஜகுமாரத்தில் கேட்கிறார், அம்மா அழகான குழந்தையா இருக்குது, இந்த குழந்தைக்கு யார் பால் கொடுக்கிறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க பால் கொடுக்கிற தருவாயில இருக்காங்க, நான் வேணா கூப்பிட்டு வரட்டான்னு கேட்க, கத்து நல்லவர் கும்பிட போன சாமி குறுக்க வந்த மாதிரி பிள்ளை வந்து கிடைக்க பாலுக்கு தாயும் கிடைக்க சொன்ன உடனே அந்த ராஜகுமாருக்கு சரின்ட்டான். இப்ப நல்லா கவனிக்கணும், இந்த மிரியாமுடைய துணிச்சல் என்னது? தன் சொந்த தம்பியை வேறு எங்கேயும் போய்விடக் கூடாது என்பதற்காக தன் ஜீவனை பணயம் வைத்து ராஜகுமாரிடத்தில் தைரியமாய் பேசி தன் தம்பியை தன் தாய்த்தையே அனுப்பி அதே எகிப்தில வச்சு ஒரு இஸ்ரவேலனாய் அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு இந்த மிரியாம் ஒரு துணிச்சலுள்ள பெண் பிள்ளையாய் இருக்கும். அவளுடைய துணிச்சல் தான் இந்த மோசேக்கு ஜீவனை கொடுத்தது.
அவளுடைய துணிச்சல் தான் இந்த மோசைக்கு வாழ்க்கையை கொடுத்தது. அவருடைய துணிச்சல் தான் மோசையின் ஊழியத்தின் தரிசனத்தை நிறைவேற்றி. இன்றைக்கு இருக்கிற ஸ்திரீகள், இன்றைக்கு இருக்கிற சகோதரிகள், இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர் சகோதரிமார்கள் நல்ல துணிகரம் உள்ளவர்களும் துணிச்சலுமாயிருக்கு. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நல்லவே. அப்ப புதிய ஏற்பாட்டிலே ஒரு பெண் பிள்ளை என்று சொன்ன துணிச்சலான பெண் பிள்ளை. அந்த புதிய ஏற்பாட்டில் சொல்லக்கூடிய துணிச்சலான பெண் பிள்ளை யார் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் 15ஆம் வசனம் சொல்கிறது, அவளோ அவர்தான் என்று சாதித்தால். யார்? ரோதை என்கிற பெண் பிள்ளை. அங்கு மரியாள் இருக்கிறாள், மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட இன்னொருத்தருடைய மற்ற தாய்மார் இருக்காங்க, மற்ற யூத ஸ்திரீகள் அங்க இருக்காங்க. எல்லாரும் இருக்கும் போது பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து கதவை தட்டும் போது பயப்படாமல் அங்க போய் ஒற்றி கேட்டது இந்த ரோதி. அந்நாட்களிலே வீடுகளில் கூடி ஜெபிக்கிறவர்களை தலை முடியை பிடித்து இழுத்து கொண்டு போய் நியாய விசாரணைக்கு கொடுத்தார்கள். வீடுகளிலே அப்பம் பிக்கிறவர்களை இழுத்து கொண்டு போய் தண்டனைக்கு கொடுத்தாங்க. அப்படி பார்த்தால் அன்றைக்கு பூட்டி இருந்த வீட்டை யார் தட்டுவார்கள் என்று சொன்னால், அரசாங்க பணியாளர்கள் தட்டுவார்கள், அல்லது காவலாளிகள் தட்டுவார்கள், அல்லது உயர் அதிகாரிகள் சிறைச்சாலைக்காரர்கள் தான் தட்டுவாங்க. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தெரியும். கதவை தட்டானா இந்த நேரத்துல ஒருவேளை போலீஸ்கார வந்திருப்பான் அல்லது மிலிட்டரியில இருந்து வந்திருப்பாங்க தெரியும். ஆனாலும் அவ ஓடி போய் தன் காதுகளை கதவண்டையில் வைத்து நல்ல சத்தத்தை கேட்டுட்டு ஓடி வந்து சொல்றான், பேதுரு வந்திருக்கிறார். என்ன ஒரு தைரியம்! எனக்கன்பான தேவ பிள்ளைகளை உடனே சொல்றாங்க, நீ பிதற்றுகிறாய், நீ பைத்தியக்காரிடம். ஆனாலும் அவள் அதை குறித்து கவலைப்படவில்லை. நல்ல ஒரு தேவ மனுஷனுக்கு விடுதலை வந்துவிட்டது என்பதை தைரியமாய் சொன்னவள் இந்த ரோதை. அப்போ இந்த சிமியோனை போல ஒரு துணிச்சல், ஒரு தைரியம் இந்த கடைசி காலத்திலே நமக்கு வேணும். அது ஆண்களுக்கு மட்டும், சகோதரர்களுக்கு மட்டும், போதகர்களுக்கு மட்டும், ஊழியக்காரர்களுக்கு மட்டும் என்பது கிடையாது. அது சகோதரிகளுக்கு வரணும், பெண்களுக்கு வரணும், தாய்மாருக்கு வரணும். குறிப்பாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த துணிச்சல் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், அந்த குடும்பத்திலே அவங்க நல்ல ஆவிக்குரிய பெந்தைக்கோஸ்து சபைக்கு போயிட்டு இருக்கோம். அந்த குடும்பத்திலே அந்த சகோதரன் அரசாங்க வேலை பார்த்துட்டு இருக்கார். அந்த சகோதரி வீட்டு மனைவியாயிருந்து குடும்பத்தை கவனிக்கிறார்கள். 3 பிள்ளைகள், 3 பிள்ளைகளுமே ஊனமுற்றவர். ஆனால் 3 பிள்ளைகள் ஊனமுற்றவர்களா இருந்தாலும் இவர்கள் விசுவாசத்திலே பஞ்சம் இல்லாதவர்கள், தேவனிடத்தில் அன்பிலே குறைவில்லாதவர்கள், தன் சபையிலே சாட்சி உள்ளவர்கள். இந்த நல்ல தருணத்திலே எதிர்பாராத சூழ்நிலையில் அந்த குடும்ப தலைவர் திடீர் கொஞ்சம் விளைவினப்பட்டார். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகிற வழியிலேயே இறந்து விட்டார். இப்ப இறந்த உடனே அந்த ஆஸ்பத்திரியில சொல்லி அவருடைய பாடியை வீட்டுக்கு கொண்டு வரார். இதற்கு இடையில ஒரு அரசாங்கத்துல வேலை பார்த்ததுனால அங்க இருந்த உடன் வேலை பார்த்ததான சகோதரர்கள், சிநேகிதர்கள், அதிகாரிகள் எல்லாம் வந்தாங்க. எல்லாரும் வந்து சொன்னாங்க, இவன் ஒரு முட்டாள், சுத்திரம், ஆண்டவர் 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 சொல்லியே சீக்கிரம் செத்து போயிட்டான். இவன் ஒழுங்கா அந்த ஹாஸ்பிட்டல் போயிருந்திருக்கலாம், இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கலாம் சொல்லி ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பித்தார்கள். கடைசியில் அந்த மரியாதை செலுத்த வந்தார்கள். அந்த நேரத்துல போதகர் வந்து அங்க அடக்க ஆராதனை, அந்த படத்தை எடுப்பதற்கு முந்தின முதல் ஆராதனையை அவர் பாட்டு பாடி தேவ செய்தி கொடுத்துட்டு இருக்கார். அப்போ அங்க வந்து அந்த உடன் பணியாற்றுகிறவர்கள் குசுமுசுன்னு பேசி ஒரே சூத்திரம் ஒரு விதமான சலசலப்பை ஏற்படுத்தினார். பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொன்னார். கடைசி இந்த ஊழியக்காரரால் அந்த அடக்க ஆராதனையை சந்தோஷமாகவோ அமைதியாகவோ நடத்தவே முடியல. அவர் அன்பாவும் சொல்லி பார்த்தார்,
கடைசியில் சத்தம் ஒன்று இவரை நிறுத்திட்டாரு, எல்லாரும் அமைதியானோன்னு அதுக்கு 4 பேர் பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அந்த சகோதரி, இறந்தவருடைய மனைவி. திடீர் எழும்புனா ஏன் சொன்னாங்க, உங்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், இங்க வந்திருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ அல்லாதவர்களும் வந்திருக்கு, எல்லாருக்கும் முக்கியமா ஒண்ணு சொல்றேன், இறந்தது என் புருஷன், சாவு கொடுத்தது நான் அவருடைய மனைவி, சோத்திரம் அழுதுட்டு இருக்குது என் பிள்ளைங்க, நாங்களே இங்க கலங்கல, நாங்களே அமைதியா இருக்கிறோம், இப்ப ஏன் தேவையில்லாத சலசலம், இதுக்கு மேல இங்க தேவையில்லாத இடையூறு யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா நான் அது குறித்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியது வரும், அதுக்கப்புறம் உங்களுடைய முடிவு, இப்போ பிரேயர் நடத்த விடுங்க, தயவு செய்து அமைதியா இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கொண்டு அமைதியா உட்காண்டோம். அந்த அடக்க ஆராதனையில சொந்த புருஷன் செத்து கிடக்க அந்த சகோதரி எழுந்து ஊழியக்காரனுக்கு ஆதரவாக கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதரவாக தைரியமா பேசின பேச்சு அங்க வந்த பெரிய அதிகாரிகள் முதல் உடன் சிநேகிதர்கள் முதல் விசுவாச மக்கள் வரைக்கும் எல்லாருக்குள்ளும் பயங்கர பிரமிப்பை உண்டாக்கினார். அதன் பின்பு அடக்க ஆராதனை முடிந்தது, கர்த்தர் நல்லவர், அதன் பின்பு மற்ற காரியங்கள் நடந்தது. இப்படிதான் ஒரு தேவ பிள்ளைக்கு தைரியம் இருக்கும், சமயத்துக்கு ஏற்ற தைரியம். வீட்டுக்குள்ள இருக்கிற புருஷங்கிட்ட சோத்திர வார்த்தையை வீசுறது, பிள்ளைகள்கிட்ட கண்டபடி பேசுறது, சோத்திர மனைவி சோத்திர வீராப்ப காட்டுறது, இதெல்லாம் துணிச்சல் கிடையாது. பிரச்சனை வர்ற இடத்துல துணியணும், போராட்டம் வர்ற இடத்துல நிமிர்ந்து நிக்கணும், அந்த இடத்துல அமைதல் உண்டாக்கணும், அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவன். இந்த லேவியின் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் காரியம், கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், அவன் முறி அடிக்கிறவன். 2வது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், அவன் நல்ல துணிகரமானவன், துணிச்சலான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சோத்திரம் கர்த்தர் நல்லவன். இந்த சிமியோன் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது காரியம், லேவி கிடையாது சிமியோன், இந்த சிமியோன் இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது காரியம் என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 48:5 வாசிக்கிறேன். நான் உன்னிடத்தில் எகிப்துக்கு வரும் முன்னே உனக்கு எகிப்து தேசத்தில் பிறந்த உன் 2 குமாரரும் என்னுடைய குமாரர், ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல் எப்பிராயிமும் மனாசையும் என்னுடையவர்கள். ரூபன் சிமியோன் என்பவர்களைப் போல். இப்போ இந்த சிமியோனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3வது காரியம் என்னன்னா, தன் சகோதர முறைமையை விட்டு கொடுக்காத. தன் சகோதரன், தனக்கு மூத்த சகோதரன் ரூபன், அந்த ரூபனோடு இசைந்திருக்கிறது. இதை அவன் சொல்லவில்லை, சிமியோனுடைய அப்பா சொல்றார். ரூபனும் சிமியோனும் எப்படி ஒன்னாய் இருக்கிறாங்களோ அப்படியே எப்பிராயிமும் மனாசையும் ஒன்னாய் இருக்கட்டும். எனக்கு ரூபனும் சிமியோனும் எப்படியோ அப்படிதான் உனக்கு எப்பிராயிம் மனாசையும் தெரியும், ஆனாலும் இவர்களும் என் பிள்ளைகளாய் இருக்கட்டும். அப்போ இந்த ரூபனும் சிமியோனும் என்பது எதை குறிக்கிறது? தன்னுடைய சகோதர முறைமையை விடாத அனுபவத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாம். இன்னைக்கு வெளிப்படையா நான் சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னாக்கா, நிறைய குடும்பத்துல அண்ணன் தம்பிக்கும் அக்கா தங்கச்சிக்கும், தங்கச்சிக்கும் அக்காவுக்கும், அண்ணனுக்கும் தம்பிக்கும் எந்த வீட்டுல சண்டை வருதுன்னா, கிறிஸ்தவ வீட்டுல தாங்க வெக்கங்கட்ட சண்டை ரொம்ப இருக்கு. கிறிஸ்தவ குடும்பத்துலதான் நிறைய சண்டைகள். இந்துக்கள் குடும்பத்திலும் மற்ற சோத்திரம் மற்ற உலகத்தாருடைய குடும்பங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா சில நாட்கள் மனஸ்தாபம் இருக்கும்.
ஆனா இவருடைய பொண்டாட்டியும் அவருடைய பொண்டாட்டியும் ஒன்னா கூடி பேசி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ரெண்டையும் ஒன்னா சேர்த்துடுவாங்க. சேர்த்துட்டு அடுத்து ஒரு நிகழ்ச்சி, வீட்டு விசேஷம் வருது, அடுத்து ஒரு சாவு வருது, ஒரு கல்யாணம் வருதுன்னாக்கா எல்லா அண்ணனும் தம்பியும் ஒன்னா இருப்பான், அக்காவும் தங்கச்சி ஒன்னா இருப்பான். ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் ஒத்துக்காது, அக்காவுக்கும் தம்பிக்கும் ஒத்துக்காது. ஒரு விசேஷம் வரும்போது ஆண்டவரே நல்லா நடக்கணும் ஜெபிக்கிறத விட்டுட்டு என் தம்பியை இழுத்துக்கிட்டு வாங்க ஆண்டவரே, எங்க அண்ணனை கூப்பிட்டுக்கிட்டு வாங்க ஆண்டவரே, ஐயோ ஆண்டவரே அவங்கள்ட்ட இப்படி கிரியை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர் எங்கயா கிரியை செய்ய? நீங்கெல்லாம் சகோதர முறைமையை காப்பாத்தி இருக்கணும், நீங்கள் அல்லவா சகோதரின் முறைமையை காப்பாத்தி இருக்கணும். இது ஆண்களுக்கு மாத்திரமல்ல பெண்களுக்கும் தான். மரியாள் என்கிற சோத்திரம் இயேசுவின் தாயை கொடுத்து நமக்கு தெரியும். ஆனா நீங்க புதிய ஏற்பாடுல எங்க பண்ணாலும் படிச்சு பாருங்க, கூடவே மகதலேனா மரியாளும் இருப்பான். அப்ப இந்த மரியாள் மட்டும் இல்ல, இன்னொரு மரியாள், ரெண்டு பேரும் அங்கு ஏறத்தாழ உறவினர்கள், சகோதரி முறைகள். அப்ப அவங்க விலகவே இல்லை. இங்க ரூபனும் சிமியோனும் ஏக சகோதரர்களாய் இருக்கிறார். அப்ப தன் சகோதர முறைமையை விட்டு கொடுக்காத ஒருவன். ஆனால் சிமியோனுடைய தகப்பன் யாக்கோபு பாருங்க, சொந்த சகோதரன் ஏசாவை ஏமாற்றி நிலத்தை பறித்து கொண்டான். அதனாலதான் பயந்து லாபான் வீட்டுக்கு ஓடினான். ஆனா அந்த யாக்கோபுக்கு பிறந்த சிமியோனும் ரூபனோடு கூட ஒருமித்து இருக்கிறதை பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு குடும்பங்களுக்குள் அண்ணனுக்கும் தம்பிக்கும், அக்காவுக்கும் தங்கச்சிக்கும், தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும், தம்பிக்கும் அக்காவுக்கும் இருக்கிற இந்த வருத்த பேதங்கள் முழுவதுமாய் மாற வேண்டும், முற்றிலுமாய் அழிய வேண்டும். நாம் வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் ஏக சகோதரர்கள். வேதம் அழகாய் சொல்வது ஏக சகோதரர்கள். அப்ப ஏக சகோதரர்கள் என்று சொன்னால் அது எதை குறிக்கிறது? எல்லாருக்கும் முன்னாடி நாம் எல்லாம் ஒன்றானவர்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள். அங்கு ஏக சகோதரர்கள், ரெண்டு பேரும் இணை பிரியாதவர்கள். அப்போ ஒரு குடும்பத்துல ஏக சகோதரத்துவம் கண்டிப்பாய் காணப்பட வேண்டும். இப்போ சிலர் தைரியமா கேள்வி கேட்கலாம், நீங்க எப்படி சொல்றீங்களே, உங்க வீட்டுல நீங்க எல்லாத்தையும் அப்படி இருக்கீங்களா, இருந்தீங்களா அப்படின்னாக்கா தேவ சமூகத்துல நான் தைரியமாய் சொல்ல முடியும், என் சகோதரனுக்கும் எனக்கும் ஒத்து வராது. ஒத்து வராது என்று சொன்னால் ரெண்டு பேருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாத காரியம். காரணம், அவர் ஏற்கனவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு போக ஆயத்தமாய் இருந்தவர். அந்த காலத்துல, அந்த நேரத்துல என் மூத்த சகோதரி என்னுடைய மூத்த சகோதரன்ட்ட பேசி அவனுக்கு திருமணத்துக்கான வயது வந்த உடனே, நீ நம்ம ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும், நம்ம ஜாதியில கல்யாணம் பண்ணா பொண்ணை சுண்டுனா ரத்தம் வரும், ஏன்னா நம்ம ஜாதி பொண்ணெல்லாம் அப்படியே ரதி மாதிரி இருப்பான். நம்ம ஜாதியில தாலியே தங்க காசுலையும் தங்க குண்டுல தான் போடுவாங்க. தாலியே ஒரு 15-20 பவுன் வரும். அப்புறம் அதுக்கு மற்ற கொடுக்கிற பணமெல்லாம் பொருளெல்லாம் இருக்கு, நிறைய வரும். இதெல்லாம் விட்டுட்டு நீ கிறிஸ்தவனுக்கு போகக்கூடாது. அப்படி பல காரியம் சொன்ன உடனே அக்காவுடைய அன்பின் வார்த்தையை தவிர்க்க முடியாம என் மூத்த சகோதரன் வேறொரு இந்து முறைப்படி அவர் திருமணம் பண்ணிவிட்டார். அங்கு திருமணம் பண்ணின பின்புதான் அவருடைய வாழ்க்கையில் கிளியோதன் காற்றும் அடிக்க ஆரம்பித்தது, கீழ்காற்றும் மேல் காற்றும் அடிக்க ஆரம்பித்தது. அதன் பின்பு ரட்சிக்கப்பட்ட நான் ஆண்டவருக்குள் வைராக்கியமாய் இருக்கிறேன், பக்தியில இருக்கிறேன், தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன். சிறு வயதிலே அற்புத அடையாளங்களோடு கூடிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன்.
இந்த நேரத்துலதான் எப்படியாவது அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஏற்றுக்கொள்ள கடைசியா நான் கிறிஸ்துவ கல்யாணம் பண்ண போறேன்னு தெரிஞ்ச உடனே எங்க அண்ணன், அண்ணி, என்னுடைய அக்கா, என்னுடைய கூட பிறந்த மற்ற எல்லாரையும் ஒட்டு மொத்தமா சேர்ந்து முழு பகையாய் பகைத்தார்கள். யாரும் வர மாட்டேன் என்று சொல்லிவிட்டாங்க. கடைசியா எங்க அம்மா கிட்ட போய் தகராறு பண்ணி எங்க அம்மாவும் என் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை ஊரை கடத்தி கொண்டு போய் வேற இடத்துல வச்சுட்டாங்க. இப்ப கடைசியா நான் தனி மனுஷனா ஒரு அனாதையா யாருமே இல்லாத ஒரு கல்யாணம் பண்ண வேண்டிய நிர்பந்தம். அப்போ ஒரு நாள் ராத்திரி தேவ சமூகத்தில் அழுது, அண்ணன் வரல, அக்கா வரல, அண்ணன் மனைவி, அக்கா மற்ற சூத்திர புருஷன் இவங்க எல்லாம் வரல, ஆனா அம்மாவும் வரமாட்டேன்ட்டாங்களே. ஆண்டவரே, நான் உமக்காக ஊழியர், நீர் எப்படியாவது கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். அடுத்த 2 நாளிலே எங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. ஏன்னா அந்த காலத்துல போன் எல்லாம் கிடையாது. அந்த கடிதத்தின்படி அவர்கள் வருகிறேன் என்று சொன்னார்கள். கடைசியில் ஆண்டுடைய கிருபையினாலே என்னுடைய மெய் விவாக காரியத்துல என் தாயார் கலந்துகிட்டார். இதோடு அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் பெரிய பகை உண்டானது. அவர்கள் எல்லாரும் என்னை வெறுக்கவும் ஒதுக்கவும் என்னை குறித்து தூற்றவும் அருவருப்பாய் பார்க்க ஆரம்பித்தார். தீண்டத்தகாதவனாய் ஏதோ ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஜாதியானை போல என்னை பேச ஆரம்பித்தார். ஆனாலும் கர்த்தருக்காக சகித்தேன். நல்ல மாறினது. என் மனைவியோடு ஒரு ஜீவியத்தை கர்த்தர் கொடுத்தா, ஊழியத்தை ஆசீர்வதித்தா. அதன் பின்பு நேரடியா நான் தைரியமா எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன். அண்ணன் வீட்டுக்கு போய் அங்க உட்கார்ந்து அன்பா பேசி திரும்ப சத்தியத்தை சொல்லி, நீ இப்படி சர்ச்சுக்கு போகணும், இப்படி ஜெபத்துக்கு போகணும் சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கு. அப்படி சாப்பிட்டுட்டு உட்காந்து அண்ணே, அண்ணி, நானு, பிள்ளைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ கர்த்தர் நல்லவன், என்னுடைய அண்ணன் மனைவி அந்த முகம் தள்ளி உட்கார்ந்து அவர்கள் என்னை பார்த்தார்கள். பார்த்து அவர்கள் அடுத்த கணம் பயங்கரமா தலை சுத்திச்சு. அடுத்த 2 நிமிஷத்துல தலை மயிர் அவிழ்ந்து விழுந்தது. அடுத்தது பார்த்தா கையை 2ஐயும் முறுக்குனாங்க. பயங்கரமா அசுத்த ஆவியில கத்தி சத்தம் போட்டு பிளிரி படுத்து உருள ஆரம்பித்தார். இவ்வளவுக்கு அந்த கூட்டம் நடக்கல, ஜெபம் நடக்கல. நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். அந்த பேசிட்டு என்னை பார்க்க அவங்களுக்குள்ள அசுத்தாவி ஆட ஆரம்பி. அதன் பின்பு ஜெபித்து அவர்களுக்கு ஒரு மாற்றம் வந்தது. ஆனாலும் என் சகோதரனை விட என் சகோதரனுடைய மனைவி அண்ணி பயங்கர விக்கிரக ஆராதனை உள்ளது. ஒரு நாள் நாங்கள் இருக்கிற RR நகர். அப்ப நான் சொல்லி, நீங்க எப்படியாவது குடும்பமா வாங்கன்னு சொல்லி வர வச்சு. அவங்க இருந்தது ரொம்ப சிரமப்பட்ட, தரித்திரியப்பட்ட, அன்றன்றைக்கு ஆகாரத்துக்கு குறைவுள்ளவர். அப்போ அவங்கள வர வச்சு அவங்களுக்கு அன்பு காட்டணும் சொல்லி நாங்க இருந்த வீடு ஒரு பெரிய நல்ல பங்களா வீடு. அந்த வீட்டுல வர வைத்தோம். வந்த உடனே பார்த்தாங்க, இந்த பக்கம் கார்டன், அந்த பக்கம் கார்டன், நடுவுல போர்ட்டிக்கோ, 4-5 கார் நிக்கிற இடம், பின்னாடி வரண்டா, நிறைய ரூம்ஸ், பெரிய வீடு, வீட்டுக்கு வருகிற ஜனங்கள், வாகனங்கள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே அப்படி சொல்ல முடியல. கர்த்தர் நல்லவன். ஆனால் நாங்கள் எந்த பட்சபாதமும் இல்லாமல் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நல்ல ஆகாரங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து, அவங்களுக்கு வஸ்திரங்கள், பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து திருப்பி அனுப்பும் போது அவங்களுக்கு ஒரு மூட்டை நிறைய அரிசி முதற்கொண்டு எல்லா பொருட்கள் வாங்கி பிள்ளைகளுக்கு வேண்டியதையும் அவர்களுக்கு வேண்டியதையும் அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்திலே மெலித்தா தீவர் கப்பலில் பொருட்களை ஏற்றினதை போல அவர்களுக்கு திரளாய் கொடுத்து நாங்கள் அனுப்பி. ஒரே காரணம், அவர்கள் எங்களை பகைத்தாலும் வெறுத்தாலும் உதாசீனப்படுத்தினாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவை காண்பிக்கும், அது ஒரு நோக்கம் தான். அப்ப போகும்போது என் அண்ணன் மனைவி ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, அவங்க சொன்ன வார்த்தை ஒன்னே ஒன்று, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னா. அதோடைய உள் அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது மாதிரி போனாங்க. ஊருக்கு போய் சேர்ந்தார்கள். சேர்ந்த தகவல் கிடைத்தது. அடுத்தது எங்க வீட்டில் அடித்தது புயல்.
அடுத்த ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு ஊழியம் கிடையாது, மீட்டிங் கிடையாது, அழைப்பு கிடையாது, கூட்டங்கள் கிடையாது, ஆராதனை கிடையாது, ஜெபம் கிடையாது, காணிக்கை கிடையாது, தசோபாகம் கிடையாது, வீட்டில் நடந்த கூட்டம் நின்று போச்சு, எல்லாமே நின்று போயிட்டு. நீங்க நம்புனா நம்புங்க, ஒரு ஊழியக்காரருடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னு சொல்றேன். பரிசுத்தாவின் பேரை சொல்லி பைபிள கையில சொல்றேன். ஒரு வருஷம், கரெக்டா ஒரு வருஷம், சரிய நூல் பிடித்ததை போல, ஷெருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூல் மாதிரி நூல் பிடித்ததை போல ஒரு வருஷத்துக்கு எனக்கு கன்வென்ஷன் கூட்டம் இல்லை, வெளி கூட்டம் இல்லை, அட்லி வீட்டு கூட்டத்துக்கு கூட யாரும் கூப்பிடும். வீட்டில் நடத்துகிற கூட்டத்துக்கு நாங்க வாரந்தோறும் சாப்பாடு போட வேண்டும், அதுவும் செய்ய முடியல. வருட கணக்காய் வீட்டு வாடகை நின்று விட்டது, பள்ளி படிப்புக்கு வேண்டிய பணம் கட்ட வேண்டியது நின்று விட்டது. இவ்வளவு நெருக்கடி, கடைசியில் தண்ணீரை மட்டும் குடித்துக் கொண்டிருக்க வேண்டிய நிர்பந்தம். ஆனாலும் பரிசுத்தாவிக்கு முன்பாய் சொல்லுவேன், ஒரு வருஷ காலம் ஒரு நயா பைசா இல்லாவிட்டாலும் மனைவியையும் பிள்ளைகளையும் கட்டி அணைத்து அன்பாய் போதித்து அவர்கள் ஜெபித்து, கர்த்தர் எங்கேயுமே கடன் வாங்காமல், எங்கேயும் போய் கைமாற்று வாங்காமல், அது ஒரு வருஷத்தை கடத்தி ஒருவருக்கும் தெரியாது. அதற்குள் நாங்க எல்லாம் மெலிஞ்சி போயாச்சு, எலும்பும் தோலும் ஆயாச்சு, சதையெல்லாம் எங்கேயோ காணாம போயிடுச்சு, சத்துரு முருகமெல்லாம் வாடி போயாச்சு. இப்ப முன் சத்தமா ஜெபிக்க முடியல, நிறைய ஸ்தோத்திரம் பண்ண முடியல, ஏன்னா உள்ள எனர்ஜி இல்லை, எதுவுமே பண்ண முடியல. கடைசியா இருப்போமா சாவமா என்கிறதான அந்த நிர்பந்தம். அந்த நேரத்துலதான், அந்த ஒரு வருஷம் முடிகிற நேரத்துல பைபாஸ் ரோட்டில வழக்கத்தின்படி பைபாஸ் பிரேயருக்கு நான் போவேன். அப்படியே வாக்கிங் நடந்து அப்படி போய் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு போதகர் போன் பண்ணார், பாஸ்டர் எங்க இருக்கீங்கன்னு. நான் சொன்னேன், வீட்டுலங்க. இல்ல பாஸ்டர், நானே உங்க வீட்டுல தான் இருக்கிறேன், நீங்க தான் வீட்டுல இல்லையன்னார். நான் வேகமா ஓடி வந்தேன். ஓடி வந்த உடனே அந்த போதகர் சொன்னாங்க, கன்வென்ஷன் போயிட்டு இருக்கோம், உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போக வந்தோம், தீர்க்கதரிசனத்தை கேட்டுட்டு நாங்க ஜெபிச்சுட்டு போக வந்தோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜெபிக்க உட்கார்ந்த. அப்ப நான் சொன்னேன், இல்ல பாஸ்டர், இந்த முறை நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களை அதுதான் கொண்டு வந்திருக்காரு சொல்லி ஒரு பாயை விரிச்சுட்டு எல்லாரும் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ண நேரத்துல அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு வருட காலமாய் அடைக்கப்பட்ட செய்வினையின் மந்திரவாதத்தின் கட்டு உடைக்கப்பட்டு இன்று முதல் கர்த்தர் ஊழியத்தின் வழியை திறக்கிறார், இது நடக்கும் என்று தீர்க்கதரிசனம் சொன்னார். சொல்லிட்டு ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அப்படின்னார். அந்த என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கூட சொல்லல, அது சொல்லிட்டு இருக்கும் போது என் மொபைல் போன் ஸ்தோத்திரம் அடிக்க ஆரம்பித்தது. எடுத்து பேசினாக்கா 3 நாள் மீட்டிங் புக் ஆனது. அதுக்கப்புறம் தொடர்ந்து கர்த்தர் மாற்றினார். மீண்டும் பெரிய வளர்ச்சி, பெரிய முன்னேற்றம், பெரிய சுத்திர செழிப்பு, பெரிய தயை, ஏராளம். ஏன் சொல்லுகிறேன், இதுதான் சகோதரத்துவம். அவர்கள் நம்மை பகைக்கலாம், வெறுக்கலாம், ஒதுக்கலாம், செய்வனை வைக்கலாம், மந்திரவாதம் பண்ணலாம், பில்லி சூன்யம் பண்ணலாம், எதையும் செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு முன்பாக நாம் நம்முடைய சகோதரத்துவத்தை காப்பாற்ற வேண்டும். அவர்களுக்கும் நமக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பின் வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். இதுதான் இந்த சிமியோனிடத்தில் காணப்பட்ட ரூபன் சிமியோனுடைய தன்மை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்ப முதலாவது சொன்னேன், இந்த சிமியோன் முறிய அடிக்கிறவன், கர்த்தர் நல்லவே. இரண்டாவது நல்ல துணிகரமானவன். மூன்றாவது சகோதரத்துவத்தை காப்பாற்றுகிறவன். இந்த சிமியோனிடத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹைலைட் ஒண்ணு இருக்கு. அது என்னையா சிமியோன்ட்ட ஹைலைட்னாக்கா, இந்த சிமியோன் தன் சகோதரத்துவத்தை மட்டுமல்ல, குடும்பத்துக்கே சமாதானமா இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிற எல்லார்ட்டையும் ஐக்கியமா இருக்கிறது. அப்ப குடும்பத்தின் சகோதரத்துவத்தை, குடும்பத்தின் சமாதானத்தை நாடுகிறவன் தான் இந்த சிமியோன். எப்படி சொல்றேன்னாக்கா, நீங்க இந்த சிமியோனை குறித்து எங்க படிச்சு பார்த்தாலும் கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 48:5 சொல்லுகிறதை ரூபனும் சிமியோனும் என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 29:33 சொல்லுகிறதை தீனாலும் சிமியோனும் என்று சொல்லுகிறது.
ஆதியாகமம் 34:30 சொல்லுகிறது லேவியும் சிமியோனும் என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 42:36 சொல்லுகிறது யோசேப்பும் சிமியோனும் என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 48:5 சொல்லுகிறது ரூபனும் சிமியோனும் என்று சொல்லி. நியாயாதிபதிகள் 1:17 சொல்லுகிறது யூதாவும் சிமியோன். இப்போ இந்த சிமியோனுடைய பார்வை எப்படின்னா, இவன் எனக்கு நல்லவன் அவன் கெட்டவன் கிடையாது, இவன் கெட்டு போனவன் அவன் நல்லவன் அது கிடையாது. இந்த சிமியோன் ரூபன் கிட்டையும் சகோதரனாக இருக்கிறான், தீனாலு கிட்டையும் சிநேகமா இருக்கிறான், லேவி கிட்டையும் ஐக்கியமா இருக்கிறான், யோசேப்பு கிட்டையும் அடங்கி இருக்கிறான், ரூபனிடத்திலும் நன்றாய் பழகுகிறான், யூதாவோடும் யுத்தத்துக்கு போகிறான். ஆக மொத்தம் இந்த சிமியோனுக்கு யாரிடத்திலும் பகையில், தன் குடும்பத்தில் எல்லாரோடும் என்ன ஒரு அழகான அனுபவம், என்ன ஒரு முன்மாதிரி. நான் உட்கார்ந்து சிமியோனை குறித்து பைபிள்ல படிக்கும் போது இதெல்லாம் பார்த்தேன். எங்க சிமியோன் வர்றானோ அங்கெல்லாம் கூட யாராவது ஒரு ஆள் வந்துடுறாங்க. சிமியோனு லேவியும் வர்றாங்க, சிமியோனு தீனாலு வர்றாங்க, சிமியோனு யோசேப்பு வர்றாங்க, சிமியோனு ரூபனும் வர்றாங்க, சிமியோனு யூதாவும் வர்றாங்க. அப்ப எல்லாரோடும் ஒரு குடும்பத்தின் ஐக்கியத்தை பேணுகிறவன் இந்த சிமியோன். எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, யோசேப்பின் குடும்பத்தை குறித்து நீங்க இந்த அளவுக்கு கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. எப்போயுமே குளிக்கும் போது சோப்பு போட்டு தடவுற மாதிரி யோசேப்பை மட்டும் சொல்லிட்டு நம்ம போயிடுறோம். ஆனா அந்த யோசேப்பின் குடும்பத்துல இப்படிப்பட்ட பிணைப்பு இருக்கிறது, இப்படிப்பட்ட உறவு முறை இருக்கிறது, இப்படிப்பட்ட சகோதரத்துவம், ஏக சகோதரத்துவம் இருக்கிறது, இப்படிப்பட்ட முன்மாதிரிகள் இருக்கிறது, இப்படிப்பட்ட ஜீவியம் எல்லாம் நமக்கு மாதிரிகளா இருக்கிறது. இதுதான் யோசேப்பின் குடும்பம். அந்த யோசேப்பின் மூத்த சகோதரன் தான் இந்த சிமியோன். இந்த சிமியோனிடத்தில் இந்த 4 நற்கிரியைகள் அழகாய் காணப்படுகிறது. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், நீங்க அப்போஸ்தலர்களா மாறுறீங்களா, தீர்க்கதரிசிகளா வர்றீங்களா, இல்லாட்டி நல்ல பாஸ்டரா இருக்க போறீங்களா, பெரிய சர்ச்சை கட்ட போறீங்களா, அதெல்லாம் கிடையாது. உங்க ஒவ்வொருத்தரை குறித்து எனக்கு ஒரே ஒரு ஆசை என்னன்னா, இந்த சிமியோனை போல நீங்க முறியடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். 2வது சிமியோனை போல நல்ல துணிகரம் உள்ளவர்களாய், துணிந்தவர்களாய் இருக்க வேண்டும். 3வது சிமியோனை போல சகோதரத்துவத்தை, சகோதரித்துவத்தை காப்பாற்றுகிறதா இருக்க வேண்டும். 4வது இந்த சிமியோனை போல குடும்பத்தின் பந்தத்தை, குடும்பத்தின் ஐக்கியத்தை காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இப்படி இருந்தாலே நீங்கள் தேவனுடைய பார்வையிலே உத்தமர்களாய் மாறிவிடும். அதுக்கப்புறம் தான் ஊழியம், அதுக்கப்புறம் தான் தீர்க்க தரிசனம், அதுக்கப்புறம் தான் அப்போஸ்தல அழைப்பு, அதுக்கப்புறம் தான் பாஸ்டர், அதுக்கப்புறம் தான் மெய்ப்பர், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பல காரியங்கள். இன்னைக்கு நிறைய பேர் இதை விட்டாச்சு. இதை விட்டுட்டு ஐ ஆம் எ பாஸ்டர்ன்றாங்க, ஐ ஆம் எ பிஷப்ன்றாங்க, ஐ ஆம் எ ரெவரண்ட், நான் ப்ராஃபட், தீர்க்கதரிசின்றாங்க. எல்லாம் சரியா? உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்குது? இந்த சிமியோனை போல ஒரு சிநேகமா காட்ட முடியுதா? இல்லாவிட்டால் இன்றைக்கே மனம் திரும்புங்க, இன்றைக்கே சீர்பொருந்துங்க, இன்றைக்கே ஒப்புக்கொள்ளுங்க. இந்த அன்பும் ஐக்கியமும் தயையும் நம்மகிட்ட வரட்டும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். சிமியோன்ல மொத்தம் 6 விதமான சிமியோன்கள் உண்டு என்று பைபிள் சொல்லுது. 1 யாக்கோபு லேயாளின் குமாரனாகிய சிமியோன். 2வது சீனாய் மலை அருகே கணக்கெடுத்த போது இருந்த அந்த கோத்திரம், சிமியோன் என்கிற ஒரு கோத்திரம். 3வதாக லூக்கா 2:25-34 சொல்லப்பட்ட எருசலேமின் வாசம் பண்ணின தேவ பக்தியும் நீதிமானுமாகிய சிமியோன். 4வதாக லூக்கா 3:30 இயேசுவின் வம்ச பட்டியலில் பெயர் பெற்ற முற்பிதாக்களில் ஒருவனாகிய சிமியோன். 5வதாக சீகர் என்று சொல்லப்பட்ட
அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்த ஒரு சிமியோன். ஆறாவதாக அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு பேரும் கூட சிமியோன். சிமியோன் என்று சொல்லப்பட்ட சீமோன் பேதுரு. பேதுருவின் பேர் கூட சிமியோன். இப்ப ஏன் கடைசியா இதை சொல்றேன்னா, அங்க ஆதியில் அந்த சிமியோன் எப்படி எல்லாத்தையும் நேசிக்கிறவனா இருந்தானோ அதே போலதான் அவனுடைய பெயர் மற்றவர்களுக்கும் இங்க வழங்கப்படுது. பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு லேயாளுடைய குமாரனாகிய அந்த சிமியோனை குறித்து பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பிரதிஷ்டை பண்ணின சிமியோனை குறித்து கூட அவன் நீதிமானும் தேவ பக்தி உள்ளவன் என்று பார்க்கிறோம். அப்ப சிமியோன் என்கிற பெயரே நல்ல ஒரு ஆசீர்வாதம் அல்லவா? அப்ப நம்முடைய ஜீவியம் இப்படியாய் மாறட்டும். ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டில் சிமியோனாக இல்லாவிட்டாலும் ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் தேவ பக்தியும் நீதிமானுமாகிய அந்த லூக்கா 2:25-34 சொல்லப்பட்ட அந்த சிமியோனை போலாவது என்னை மாற்றும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் யோசேப்பின் குடும்பத்திலே 4ஆம் நபராகிய சிமியோனை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் திட்டமாய் எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அவனை குறித்து 4 காரியங்களை இன்றைக்கு இடைப்பட்டீர் ஆண்டவரே. அந்த 4 அடையாளங்களும் எங்கள் ஜீவியத்திலே இருப்பதாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில வருவதாக சகோதரத்துவத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாய், குடும்ப ஐக்கியத்தை பேணுகிறவர்களாய், நல்ல துணிச்சல் உள்ளவர்களாய், அசுத்தாவிகளை முறிய அடிக்கிறவர்களாய் தேவன் பிள்ளைகளை உருவாக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, இவர்கள் குடும்பங்கள் ஒவ்வொருவரிலும் இந்த சிமியோனுடைய ஐக்கியமும் அன்பும் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக பொறுப்படுத்திக் கொள்ளும். இரவினோட பிள்ளைகளுக்கு 5 நித்திரைத்தாலும் நாளை காலை இருட்டோட ஜெபத்திலே கலந்து கொண்டு தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவரே வேத வாக்கியத்தின் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொள்ள காலையிலேயே அபிஷேகத்தில் நிரம்ப உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.